தந்தை மைந்த தூயாவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஜெபம் செய்வோம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போற்றுகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் எங்கள் இதயத்தை மகிழ்ச்சியினாலும் எங்கள் உள்ளங்களை களிப்புள்ள பாடல்களினாலும் நிறைத்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் உம்மில் அன்பு கூற எங்களை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்க அருள் தார். ஆராதனையில் பங்கு பெறுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ சமூகத்திலே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இறை சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவரிலே கலிகூர கர்த்தர் தயவு பாராட்ட ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்கிறாக. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாம மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனை பாடலிலே 226வது பாடலை பாடுவோம். வா பாவி மலைத்து நில்லாதே வா. Oh
சிந்திய என் திரு ரத்தத்தாலும் பாவம் தீர்த்து விட்டேன் பாவிவா. பாவி மலைத்து நில்லாதேவா. கொடிய பாவத்தழலில் விழுந்து குன்றி போனாயோ. ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சனால் ஒன்றுக்கும் அஞ்சாதேவா. பாவி மலைத்து நில்லாதேவா. விலகையாதொரு கதியில்லாதவன் உலகை நம்பலாமோ. சிலுவை பாவிகள் அடைக்கலமல்லோ, சீக்கிரம் ஓடிவாவே. பாவி மலைத்து நில்லாதேவா. என்னிடத்தில் வரும் பாவிகளை ஒரு பொழுதும் தள்ளேனே. மன்னிய மேலோக வாழ்வை அருள்வேனே. வாராயோ பாவி. பாவி மலைத்து நில்லாதேவா. பாவி மலைத்து நில்லாதேவா. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உனதுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சப்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சப்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடும்.
நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்னை பராய் என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை பராய் என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா என்னை பரா என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை பரா என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை அவர் அன்பால் நிரப்பியதோ எல்லோருக்கும் நண்பராயாகியதோ என்னை அவர்
இந்த நாளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி எருசலேம் தேவாலயத்தில் பெற்ற ஆச்சரியமான அனுபவத்தை இந்த அதிகாரத்தில் பதிவு செய்திருக்கிறார். பழங்காலத்தில் கிழக்கத்திய தேசங்களில் வெற்றி பெற்ற அரசர் தோற்றுப்போன அரசரின் ராஜரீக வஸ்திரத்தின் ஒரு பகுதியை வெட்டி தன் ராஜ வஸ்திரத்தோடு தைத்து கொள்வார். யாருடைய வஸ்திர தொங்கல் மிக நீளமாக இருக்கிறதோ அவரே அதிக வெற்றிகளை குவித்த மாபெரும் பேரரசர் என்பதற்கான ஒரு அடையாளம். அவரே அந்தஸ்தும் அதிகாரமும் கொண்டவர் என்பதற்குரிய அடையாளமாக அது இருந்தது. ராஜாதி ராஜாவாகிய கடவுளின் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் அன்று நிறைந்திருந்தது. ஆம், தோல்வியே சந்திக்காத வெற்றியாளராய், அரசருக்கெல்லாம் அரசராய், அந்தஸ்திலும் அதிகாரத்திலும் நிறைந்த கடவுளின் பிரசன்னம் இருக்கிற இடம்தான் தேவாலயம். ஏசாயா 52:15 சொல்லுகிறது, உலகத்தின் ராஜாக்கள் அவர் முன் தங்கள் வாயை மூடிக்கொண்டு பயந்து நிற்கிறார்கள். அவர் முன்பு நானும் நீங்களும் பயத்தோடும் பக்தியோடும் காணப்படுகிறோமா? உலக பிரகாரமான அரசர்களின் அரண்மனைக்கு சாதாரண ஜனங்களாகிய நாம் செல்ல முடியாது. ஆனால் அரசருக்கெல்லாம் அரசராகிய நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 56:7, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். சகல ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வீடு திறந்தே இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு சிறப்பு பெயர், தள்ளுண்டவர்களை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தராகிய ஆண்டவர். ஏசாயா 56:8, மனிதர்களால் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், குடும்பத்தாரால் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், சமூகத்தால் வெறுத்து தள்ளப்பட்டிருக்கலாம். தள்ளப்பட்டவர்களை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடம்தான் தேவாலயம். தென்னிந்திய திருச்சபையாக இன்று நாம் தியானிக்கிற செய்தியின் கருப்பொருள் இறை வழிபாடு, கடவுளின் திருமுன், கடவுளின் நோக்கத்திற்காக. வர்ஷிப் இன் காட் பிரசன்ஸ் ஃபார் காட்ஸ் பர்பஸ். தெய்வ ஜனங்களாகிய நாம் ஆராதனை சமூகமாக, வர்ஷிப்பிங் கம்யூனிட்டியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆலய ஆராதனையை இன்று அநேகர் வாரத்திற்கு ஒரு நாளாக மாற்றிவிட்டார்கள். இன்னும் சிலர் மாதத்திற்கு ஒரு நாளாகவும், வருடத்திற்கு ஒரு நாளாகவும், வேறு சிலர் 3 வருடத்திற்கு ஒரு முறை என்றும் மாற்றிவிட்டார்கள். ஆனால் ஆதி திருச்சபையாரின் ஆராதனை அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அப்போஸ்தலர் 2:46-47 வசனங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள். தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதி திருச்சபையின் ஆராதனை அனுபவத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய ஆராதனை வாழ்வு அர்த்தமுள்ளதாய் அமைய நாம் அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள் உண்டு. ஆராதனை யாருக்கு? ஆராதனைக்குரியவர் எப்படிப்பட்டவர்? எது ஆராதனை? ஆராதிப்பது எப்படி?
ஆராதனையின் அவசியம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது வேதம் சொல்லுகிறது, ஆராதனை யாருக்கு? தகுதியானவருக்கு ஆராதனை. ஏசாயா 6:3 நாம் வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. எபிரேய கலாச்சாரத்தில் ஒரு வார்த்தையை 2 முறை சொன்னால் அது முக்கியமானது, 3 முறை சொன்னால் அது உயர்வான ஒரு நிலை, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. கடவுளின் அன்பு, இரக்கம், வல்லமை எதுவும் இப்படி 3 முறை சொல்லப்படவில்லை. தேவனுடைய பரிசுத்தம் இங்கே அதிகமாய் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மகா பரிசுத்தரான திரியேக கடவுள் ஒருவரே ஆராதனைக்கு தகுதியானவர். வெளிப்படுத்தின விசேஷம் 4:11 சொல்லுகிறது, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறேன். அவர் பாத்திரர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கேருபீன்களும் சேராபீன்களும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் 24 மூப்பர்களும் பரலோக மகிமை பொருந்திய அனைத்தும் தகுதியானவரையே ஆராதிக்கின்றன. இன்றைக்கும் நாமும் தகுதியானவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து வேதம் சொல்லுகிறது, தகுதிப்படுத்தினவருக்கு ஆராதனை. ஏசாயா 6:7 நாம் வாசிக்கிறோம், உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தி ஆயிற்று. கர்த்தர் ஏசாயாவை சேருபினை அனுப்பி சுத்திகரிக்கிறதை இங்கே வேதம் சொல்லுகிறது. தகுதிப்படுத்தினவருக்கே ஆராதனை. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை நாம் படிக்கிற பொழுது, ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பரலோகம் பணிந்து ஆராதிப்பதை நாம் பார்க்கிறோம். உலகம் வல்லவர்களை, நல்லவர்களை, அற்புதமான திறமை படைத்தவர்களை, கதைகளின் கதாநாயகர்களை, தங்கள் மனம் கவர்ந்த பிரபலமானவர்களை, இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்தவர்களை, தலைவர்களை, கடவுளின் படைப்பை ஆராதிக்கிறது. ஆனால் நாம் ஏன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறேன். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அவருடைய இரத்தத்தினால் இன்றைக்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆராதனை யாருக்கு? தகுதிப்படுத்தினவருக்கு. இரண்டாவதாக, ஆராதனைக்குரியவர் எப்படிப்பட்டவர்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்லுகிறது, தன்னிகரற்றவர். ஏசாயா 6:2, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து கொண்டிருந்தார்கள். பரலோகத்தின் தேவனுக்கு அருகாமையில் நின்று பணிவிடை செய்கிற சேராபீன்களால் கூட தேவ மகிமையை முகமுகமாய் பார்க்க முடியாமல்
தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அவ்வளவு மகிமையானவர். 1 தீமோத்தேயு 6:16 சொல்லுகிறது, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. பரலோகத்தின் தேவனுடைய மகிமையும் வல்லமையும் அன்பும் ஒப்பிட முடியாதவைகள். அவர் தன்னிகரற்றவர். இந்த உணர்வும் இந்த உற்சாகமும் ஆராதிக்கிற நமக்கு தேவை. அப்பொழுதுதான் நம்முடைய ஆராதனை அர்த்தமுள்ளதாக அமையும். ஆராதனை, நாம் ஆராதிக்கிற அந்த தேவன், நம்முடைய ஆராதனைக்குரியவர் எப்படிப்பட்டவர்? அவர் தயாளர், இரக்கத்தில், அன்பில், ஆசீர்வதிப்பதில், மன்னிப்பதில், ஆறுதல் படுத்துவதில் அவர் தயாளர். ஏசாயா 6:1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. நேற்று வரை தேசத்தை ஆளுகை செய்த ராஜா இன்று இல்லை. அவருடைய சிங்காசனம் காலியாக இருந்தது. தேசத்திற்கு அது ஒரு நெருக்கடியான காலம், துயரமும் நெருக்கமும் சூழ்ந்த ஒரு காலம். ஆனால் பரலோக சிங்காசனத்திலே, உன்னதத்திலே தேவன் உலகத்தினுடைய மேன்மையான ராஜாவாக அவர் வீற்றிருந்தார். இப்படி தன்னை ஏசாயாவுக்கு காண்பித்து ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறதை இங்கே வேதம் சொல்லுகிறது. உலகத்தினுடைய ஆளுகைகள் மாறிக்கொண்டிருக்கும், சூழ்நிலைமைகள் தலைகீழாய் மாறும். ஆனால் நமக்கு ஒரு நித்திய ராஜா இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டில், அதிகாரத்தில் தான் நாம் இருக்கிறோம். எனவே நாம் எந்த சூழ்நிலைமையிலும் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. உசியா ராஜா 52 ஆண்டுகள் யூதா தேசத்தை ஆட்சி செய்தவர். பொருளாதாரத்திலும், விவசாயத்திலும், படை பலத்திலும் தேசத்தை வலுப்படுத்தினவர். நாட்கள் செல்ல செல்ல பெருமை அவருக்குள் தலை தூக்கியது. ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பரிசுத்தமான தூபம் காட்டுகிற பணியை செய்ய அவர் துணிகரம் கொண்டார். அதனுடைய விளைவு தேவ கோபம். குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டு மரித்து போனார். 2 நாளாகமும் 26வது அதிகாரம் இந்த பின்னணியத்தை விவரிக்கிறது. தேவன் தண்டிக்கிறவர், அரசர்களையும் நியாயம் தீர்க்கிறவர். என்றாலும் அவர் தயாளர். அரசனை இழந்து நின்ற தேசத்திற்கு அவர் அரசராக இருந்து வழிநடத்தினதை இங்கே வேதம் சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த தேசத்தை தன்னுடைய இரக்கத்தினால் நடத்தினதை வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து 5வது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது தேசத்தினுடைய ஆவிக்குரிய நிலைமை எவ்வளவு பின்மாற்றமாக இருந்தது, விழுந்து போன நிலைமையாக இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதன் மத்தியிலும் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியையும் தேசத்தையும் மன்னித்து சுத்திகரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆராதனைக்குரியவர் எப்படிப்பட்டவர்? அவர் மன்னிப்பதில் தயாளர், அவர் ஆசீர்வதிப்பதிலும் கூட தயாளர். மத்தேயு 5:45 நாம் வாசிக்கிறோம், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும்
மழையை பெய்ய பண்ணுகிறார். அவர் தயாளர். ஆராதனைக்குரியவர் எப்படிப்பட்டவர்? தயாளர். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, ஆராதனை வாழ்வு அவசியமானது, தேவையானது. ஏன்? ஏசாயா 6 அதிகாரம் 2-3 வசனங்களின்படி பரலோகத்தின் தூதர்கள் கர்த்தரை ஆராதிப்பதை தங்கள் வாழ்வாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். திருமறையில் பரிசுத்த ஆராதனை கடவுளால் நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை. ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பது கடவுள் நமக்கு தந்த மிகப்பெரிய பாக்கியம். உபாகமம் 6:13 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. கர்த்தரை ஆராதிப்பதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். தூதர்களின் மகிமையான மிக மிக நேர்த்தியான பரலோக ஆராதனை விட நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது. எசேக்கியேல் 20 அதிகாரம் 40 வசனத்திலே நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமானதென்று வேதம் சொல்லுகிறது. தூதர்களின் துதிகளின் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதத்திலே சொல்லப்படாமல், இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லப்படுகிறதையே நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய விருப்பப்படி ஆண்டவரை ஆராதிப்பதும், நம்முடைய இஷ்டப்படி ஆராதிப்பதும் ஒருவேளை நமக்கு பிரியமானதாக இருக்கலாம். ஆனால் அது ஆண்டவரை பிரியப்படுத்தாது. ஆமோஸ் 5 அதிகாரம் 4-6 வசனங்கள் இதை சொல்லுகிறது. அப்படியானால் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை முறைமை இருக்கிறது. ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனங்களிலே எது தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்பதை நாம் வாசிக்கிறோம். இன்று ஆராதனை நேரம் அநேகருக்கு ஒரு வலியாக இருக்கிறது. உண்மையில் ஆராதனை நேரம் வலி அல்ல, அது வழி. கடவுளை நெருங்கி சேருவதற்கும் நம்மை மறுரூபப்படுத்துவதற்கும் நமது அன்பை பக்தியை வெளிப்படுத்துவதற்கும் ஆண்டவருடைய தூய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கும் தரப்பட்ட தெய்வீக வழிதான் ஆராதனை. யோவான் 4:23 இயேசு சொன்னார், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இது ஆராதனைக்குரிய ஒரு காலம். உண்மையான ஆராதனைக்குரிய வாசல் பல இடங்களிலே அடைக்கப்பட்டு வருகிறது. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த கிருபையின் நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவேல் 2:32 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். எனவே ஆராதனை வாழ்வு மிக மிக முக்கியமானது. 4வதாக, எது ஆராதனை? தலையானவரோடு இணைக்கப்படுவதே ஆராதனை. ஏசாயா ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி, கடவுளின் வாயாக இருந்து ஜனங்களை எச்சரித்த ஒரு தீர்க்கதரிசி, தெய்வ சப்தத்தை கேட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவருக்குள் இருந்த பாவம் அவரை ஆண்டவரை விட்டு பிரித்து வைத்தது. கர்த்தரை சாதாரண ஒருவராக நினைக்க வைத்தது. கர்த்தரை தூரத்தில் இருப்பவராக எண்ண வைத்தது. ஏசாயா 59:2 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு
செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவாலயத்தில் பெற்ற புதிய தரிசனத்தின் வழியாக ஏசாயா தன்னை அழைத்தவரை ஆழமாக அறிந்து கொண்டார். கர்த்தருடைய மகத்துவத்தை இப்போதுதான் அவர் புரிந்து கொண்டார். உண்மையான ஆராதனை பரலோகத்தின் தேவனோடு நம்மை இணைக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட, ஆலயத்திலே நாட்டப்பட்ட, கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் தேவை. மாத்திரமல்ல, தன்னிலை உணர்வதே ஆராதனை. ஏசாயா 6வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். சுய பரிசோதனைக்கு தன்னை உட்படுத்தாத ஆராதனை முழுமையான ஆராதனை அல்ல. ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக நம்மை நிறுத்தி நம்முடைய குறைவை உணர்வது அவசியம். ஏசாயா தீர்க்கதரிசி பல முறை எருசலேம் தேவாலயத்திற்கு வந்து சென்றவர். ஆனால் ஆண்டவருடைய தொடுதலை அனுபவிக்காமல் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு வந்தாரோ அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் திரும்பி செல்லுகிற ஒரு வெளிப்புற பக்திமானாக இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்தமான பிரசன்னத்தில் ஒரு நாள் தன்னை பார்த்த பொழுது அவர் உணர்வடைந்தார். அவர் உடைந்து போனார். அதமானேன் என்று சொல்லி கதறினார். அதமானேன் என்பதற்குரிய எபிரேய சொல் நிக்மேதி என்பதாகும். இதனுடைய அர்த்தம் துண்டு துண்டாக உடைக்கப்படுதல் என்பதாகும். நொறுங்கி போய் தன்னை தாழ்த்தி தவறை, தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவர் மனம் திரும்பினார். மனம் திரும்பினவரை சேராபீன்களிலே ஒருவர் நெருப்பு தழலினால் சுத்திகரித்தார். நெருப்பு தழல் உதட்டில் படுகிற பொழுது அது டேஸ்டாக அல்ல, அது வேதனையாக இருக்கும். சுத்திகரிப்பு மிகவும் வேதனைக்குரிய ஒரு அனுபவம் தான். ஆண்டவர் நம்முடைய சுயத்தை நொறுக்குவார். உபத்திரவத்தினுடைய குகையிலே நம்மை புடமிடுவார். ஆனால் அந்த அனுபவம் நம்மை தூய்மைப்படுத்துகிறது, சுத்திகரிக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுத்திகரிப்பு தேவையாக இருக்கிறது. தேவாலயத்திற்கு வந்தும் தேவ பிரசன்னத்தை உணராமல் வந்த வண்ணமாகவே திரும்பி செல்லுகிறவர்களாக அல்ல, ஏசாயாவை போல நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்மை தாழ்த்தி தேவனுடைய தொடுதலை, குணமாக்குதலை, சுத்திகரிப்பை ஒவ்வொரு ஆராதனையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆராதனை. எபிரேயர் 12:28 ஆராதனை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க சொல் தெரபியோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குணமாக்குதலை குறிக்கிறது. தேவ சமூகத்திலே வருகிற பொழுதெல்லாம் தெய்வீக குணமாக்குதலை நாம் அனுபவிக்க வேண்டும். அதுவே உண்மையான ஆராதனை. இங்கே வேதம் மற்றொரு காரியத்தையும் சொல்லுகிறது. தன்னலமற்ற அன்பின் அர்ப்பணமே ஆராதனை. ஏசாயா 6:8 பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த உலகத்தில் உதடுகளால் ஆண்டவரை ஆராதிக்க, தேவாலயத்திற்கு வந்து ஆண்டவரை தேட எப்பொழுதுமே ஒரு பெரும் கூட்டம் உண்டு. ஆனால் தேவ நோக்கத்திற்காக செல்ல, தேவனுடைய அழைப்பிற்கு அர்ப்பணிக்க
ஆட்கள் மிக மிக குறைவு. சமுதாயத்தில் மதிப்பிற்குரிய தீர்க்கதரிசியாக மதிப்போடும் மரியாதையோடும் வலம் வந்த ஏசாயாவை கர்த்தர் தனது நோக்கத்திற்காக, தனது திட்டத்திற்காக அழைத்த போது எவ்வளவு சம்பளம், என்ன வசதிகள் இருக்கிறது, எந்த இடம், எங்கே செல்ல வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலைமை என்று எதையும் அவர் கேள்வி கேட்கவில்லை. கர்த்தருடைய சத்தத்திற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். ஆராதனை என்பது 4 சுவருக்குள்ளாக முடிவடைந்து விடுகிறது அல்ல. ஆலயத்தில் துவங்கி இருதயத்தில் நிறைந்து உலகத்தில் சென்று தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிற பொழுதுதான் அது முழுமை அடைகிறது. கர்த்தருக்காக யாரும் எழும்பி வராத போது நான் இருக்கிறேன், நான் ஆயத்தம், என்னை அனுப்பும் என்று சொல்ல இன்று நம்மால் முடியுமா? கர்த்தர் இன்று உங்களை அவருடைய நோக்கத்திற்காக பயன்படுத்த விரும்புகிறார். உண்மையான ஆராதனை என்பது வெறும் சடங்கு முறைகளோடு நின்று விடுகிறதல்ல. ஆராதனை கூறுகள் நம்முடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படிதலிலும் வெளிப்பட வேண்டும் என்பதை ரோமர் 12:1 தெளிவாய் சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமத்தின்படி ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் நாம் ஈடுபடும் ஒரு புனிதமான மத கடமை அல்ல. கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிமைப்படுத்தி சக மனிதர்களை நேசித்து வாழுகிற ஒரு முழுமையான வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் 12:30-31 கிறிஸ்தவர்களுக்கான பிரதான கற்பனையும் பெரிய கற்பனையுமாக ஆண்டவர் இயேசு குறிப்பிடுவது முழுமையான இறை அன்பும் பிறநல அன்புமாகும். குடும்ப வாழ்வில் ஒரு கணவன் அல்லது மனைவி, நான் உன்னை 90% நேசிக்கிறேன், மீதி 10% வேறு ஒருவரை நேசிக்கிறேன் என்று கூறினால் அந்த திருமண வாழ்க்கை நிலைத்திருக்குமா? அந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தருமா? நிச்சயமாக இல்லை. அங்கே 100க்கு 100 அர்ப்பணிப்பு வேண்டும். பரலோகத்தின் ஆண்டவர் நம்மிடத்திலே பகுதி நேர அன்பையோ அல்லது அரைக்குறை பக்தியையோ எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய மனம், இருதயம், பலம் என அனைத்திலும் 100% முழுமையான அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். மார்க்கு 12:30 ஆண்டவர் இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. முழுமையான இறை அன்பும் பிறர் நல அன்பும் நம் ஆராதனை வாழ்வை முழுமைப்படுத்துகிறது. தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. நமது ஆராதனை வாழ்வை அழகுள்ளதாக, அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. அதற்கு நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 458வது பாடலை பாடுவோம். தேவ சமாதான இன்ப நதியே என்று தொடங்குகிற பாடல். Amen.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. உம்மை ஆராதிக்கிற ஜனங்களாய், துதிக்கிற ஜனங்களாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் எங்களை வேறு பிரித்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேலிருக்கிற அழைப்பிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாகவும் உத்தமம் உள்ளவர்களாகவும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எத்தனையோ தரம் எங்களுடைய ஆராதனை வாழ்வில் நாங்கள் குறைப்பட்டவர்களாக இருந்தோம். ஒரு விசை கூட கர்த்தர் எங்களை மன்னித்தருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரோடு உள்ள உறவில் இன்னமும் நாங்கள் வளர, இன்னமும் நாங்கள் பெருக, இன்னமும் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். அப்படியே தேவனுடைய மகிமையான சமூகத்திலே நாங்கள் வந்து சேரும் அளவும் இந்த பூமியிலே ஆண்டவருக்கு என்று நிற்கத்தக்கதாய், முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டத்தக்கதாய் எங்களுடைய அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் திருச்சபை என்கிற ஆராதனை சமூகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். திருச்சபையோடு நாங்கள் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பாக்கியத்தை இழந்து போனவர்களாய், அசட்டை பண்ணினவர்களாய், விட்டு விலகினவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் மறுபடியுமாய் கர்த்தர் ஆராதனை சமூகமாக இணைத்து ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பின்மாற்றம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்து மாறி போகட்டும். உலகத்தினுடைய அடிமைத்தனங்கள், பாவத்தினுடைய கட்டுகள், பிசாசனுடைய வல்லமைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஒரு விடுதலை தம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்ய ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய எல்லா திருப்பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆலயத்தினுடைய வளர்ச்சி பணிகள், புதிய ஆலய கட்டுமான பணிகள் எல்லாவற்றோடும் உடைய கரம் இதுவரைக்கும் இருந்தது போல இன்னமும் கர்த்தர் துணை நின்று நடத்த ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய காரியமாய் ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருடைய காரியமாக ஊழியத்திற்காக புறப்பட்டு சென்றவர்கள், உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு மேலும் தங்கி இருக்கட்டும். விசுவாச குடும்பமாய் கர்த்தர் தந்திருக்கிற திருச்சபையினுடைய குடும்பங்களை கர்த்தர் நினைந்தருளும். தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற சபையினுடைய குடும்பங்களையும் கர்த்தர் நினைந்தருளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்படியே உம்முடைய கரம் தேசத்தை ஆசீர்வதிக்கட்டும். தேசம் எங்கிலும் இருக்கிற குழப்பங்கள், அரசியல் சீர்கேடுகள், அநீதிகள், அக்கிரமங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனுடைய நீதி வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல தலைவர்கள் எழும்பி தேசத்தை வழிநடத்தி செல்ல, அவர்கள் மூலமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயற்கையில் ஆசீர்வாதமான மழையை தந்தி இன்னமும் வறட்சி பாதித்த இடங்களிலே கர்த்தர் நல்ல மழையை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயற்கையினுடைய பேரழிவுகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்வீராக. உலகம் எங்கிலும் காணப்படுகிற பருவ கால மாற்றங்களின் மத்தியிலே கர்த்தருடைய இரக்கம் விளங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கர்த்தர் நினைந்தருளும். குடும்பங்களிலே தனிமையில் இருக்கிறவர்கள், விதவைகளாய் இருக்கிறவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், தாய் தகப்பனை இழந்து நிற்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேற்றி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து ஆறுதல் படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்வீராக. கடன் பாரங்கள் நீங்கி நன்மைகளை காண கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அப்படியே வியாதிப்பட்ட நிலைமையிலும் மருத்துவமனைகளிலே, இல்லங்களிலே தவிக்கிறவர்கள் உண்டு. தேவன் அற்புதமான விடுதலையை தந்து உம்முடைய குணமாக்குதலை அனுபவிக்க கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். குடும்பங்களிலே நல்ல காரியங்களுக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. படிக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளும். இந்த கல்வி ஆண்டிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் உதவி செய்வீராக.
வேலை வாய்ப்புகளுக்காக எதிர்பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளையும் இந்த மாதத்திலே கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நன்மைகளால் நிரப்ப ஜெபிக்கிறோம். தொழில் செய்கிறவர்கள், பற்பல வேலைகளிலே ஈடுபட்டு வீட்டினுடைய நன்மைகளை தேடுகிறவர்கள், ஒவ்வொருடைய வருமானங்களும் வாய்க்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவின்றி கர்த்தர் நடத்தும். எங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.